வணக்கம். இன்று ஆகஸ்ட் 16, 2026. இன்றைய செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை ஈர்க்க முதலீட்டாளர் மாநாடு முக்கிய கவனம் பெற்றுள்ளது. தமிழகத்தில் 67,452 கோடி ரூபாய் மதிப்பிலான 97 முதலீட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் மட்டும் சுமார் 15,050 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. முதலீட்டு திட்டங்களால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் முதலீடுகள் தொடர்பான கவனம் அதிகரித்துள்ளது. மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543 ஆகவே தொடர வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் முயற்சிக்கும் தமிழக சட்டப்பேரவை ஆதரவு தெரிவித்துள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக அரசியல் கட்சிகளிடையே விவாதம் தொடர்கிறது. சென்னை மாநகராட்சி பொறியாளர்கள் 116 பேரின் பதவி உயர்வுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டில் 70,000 வீடுகளுக்கான வெற்றி வீடு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக 3,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொழில் முனைவோருக்கு யூடியூப் சேனல் தொடங்க இலவச பயிற்சி வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான பணிகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக தமிழகத்தின் கோரிக்கைகள் மீண்டும் கவனம் பெற்றுள்ளன. துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் ஆகஸ்ட் 16, 17 ஆகிய தேதிகளில் தமிழகம் வருகிறார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் துணை ஜனாதிபதியின் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. தமிழகத்தில் குழந்தைகளுக்கான சிறப்பு போலியோ தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டுள்ளது. 53 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளை இலக்காக கொண்டு போலியோ தடுப்பூசி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் டெங்கு தொடர்பான சுகாதார நடவடிக்கைகள் குறித்து கவனம் செலுத்தப்படுகிறது. இந்திய செய்திகள். சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி இந்தியாவின் வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தினார். 2047- இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை பிரதமர் மீண்டும் வலியுறுத்தினார். இளைஞர்களுக்கான ஏஐ பயிற்சி மற்றும் இலவச ஆன்லைன் தேர்வு பயிற்சி திட்டங்கள் குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க அரசு தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவின் ரயில்வே மின்மயமாக்கல் மற்றும் புதிய ரயில்வே திட்டங்கள் குறித்து பிரதமர் பேசினார். ஆகஸ்ட் 15 முதல் பெட்ரோல் ஏற்றுமதிக்கான கூடுதல் வரி தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. டீசல் மற்றும் விமான எரிபொருளுக்கான ஏற்றுமதி வரிகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு சொத்துக்களை தாமாக முன்வந்து அறிவிக்கும் புதிய வரி திட்டம் ஆகஸ்ட் 16 முதல் தொடங்குகிறது. வெளிநாடுகளில் அறிவிக்கப்படாத சொத்துக்கள் தொடர்பாக இந்த ஒருமுறை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தித் துறையை வளர்க்க தொடர்ந்து முதலீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உலக செய்திகள். இந்தோனேசியாவில் 7.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 47 பேர் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் கடுமையான வெப்ப அலை நிலவி வருகிறது. ஐரோப்பிய வெப்ப அலையால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே பதற்றமான நிலைப்பாடுகள் தொடர்கின்றன. ரஷ்ய அதிபர் இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. அமெரிக்காவின் விர்ஜினியா பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து செய்திகள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கு பகுதியில் தொடரும் மோதல்கள் உலக பொருளாதாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. விளையாட்டு. 2026 ஆடவர் ஹாக்கி உலகக்கோப்பையில் இந்திய அணி வேல்ஸை 3-1 வரை என்ற கணக்கில் வீழ்த்தியது. இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் 2 கோல்களை அடித்தார். சஞ்சய் இந்தியாவுக்கான முதல் கோலை அடித்தார். இந்திய அணி முதல் போட்டியிலேயே 3 புள்ளிகளை பெற்றது. ஹாக்கி உலகக்கோப்பை நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்திய மகளிர் ஹாக்கி அணி உலகக்கோப்பையில் சீனாவை எதிர்கொள்ள உள்ளது. இந்திய மகளிர் அணியின் கேப்டன் சலிமா டெட்டே வெற்றி நம்பிக்கையை தெரிவித்துள்ளார். ஹாக்கி உலகக்கோப்பை ஆகஸ்ட் 15 முதல் 30 வரை நடைபெறுகிறது. சினிமா பொழுதுபோக்கு. லோகேஷ் கனகராஜின் நடிப்பில் வெளியான டிசி திரைப்படம் இந்தியாவில் 50 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது. சூர்யா நடித்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் 2வது நாளில் வசூலில் முன்னேற்றம் கண்டுள்ளது. விஜயின் ஜானா நாயகன் திரைப்படத்தின் வசூலும் தொடர்ந்து கவனம் பெற்றுள்ளது. மீண்டும் நாளைய செய்திகளுடன் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.